ஹாய் பிரைஸ் லாட். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் யார் அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இயேசு கிறிஸ்து தன்னை யாருக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான பல சூழ்நிலைகளை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை போல ஒரு சிலருக்கு தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க உங்கள் ஜென்ரல் நாலேஜுக்காக. ஓகே, ஸோ அதே போல் இயேசு கிறிஸ்து யார் அப்படின்ற விஷயத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் என்ன எனக்கு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும், உங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதோ யதார்த்தமாக அந்த வீடியோ உங்களுக்கு வருது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரு. ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் இப்போது சொல்லப்படுது. ஸோ இயேசு கிறிஸ்து யார், அவர் எதுக்காக அந்த உலகத்தில் வந்தார், அவர் என்ன அப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான நான் சொல்லணும்னு நினச்சது. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை பார்க்குற கிறிஸ்தவர்களாக இருந்தீங்கன்னா ஓகே, இது நீங்கள் ஆண்டவரை யாருக்குன்னே ஆல்ரெடி நீங்கள் அறிஞ்சவராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவர் அநேகர் ஆண்டவரை அறியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.